ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TAF IAS அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எந்த டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 14, 15, 16 இந்த 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்து நேற்றான கரண்ட் அஃபேர்ஸ் நேற்று கொடுக்க முடியல. அந்த 3 நாளுக்கும் சேர்த்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம், சரியா? போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வலாக நம்ம சொல்கிறதான் வழக்கம் போல் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கிற நோட்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் ரிவிஷன் பண்ணிப்பாங்க. தென் டெய்லி நம்ம டெலகிராம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா TAF IAS அகாடமி சேனலில் வந்து ஈவினிங் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஸ்பாட் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு, ஓகேவா? டெய்லி ஒரு 10 கொஸ்டின் இருக்கும், பைலிங்கோவில் இருக்கும். அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 14, 15 அண்ட் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புஷ் யுவர் செல்ஃப் பிகாஸ் நோ ஒன் எல்ஸ் இஸ் கோயிங் டு டூ இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அதாவது புஷ் யுவர் செல்ஃப் பிகாஸ் நோ ஒன் எல்ஸ் இஸ் கோயிங் டு டூ இட் ஃபார் யூ. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு நம்மளே என்ன பண்ணிக்கணும், ஒரு ஊக்கத்தை கொடுத்துக்கணும், சரியா? ஒரு மோட்டிவேஷன் குறையும் போதோ, இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போதோ, இல்லை வந்து ஒரு அன்ஹாப்பி சுச்சுவேஷனில் இருக்கும்போதோ என்ன பண்ணோம்னா, மற்றவர்கள் வந்து நம்மளை வந்து ஊக்கப்படுத்துவாங்க, மற்றவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்காம நமக்கு நம்மளே என்ன பண்ணிக்கணும், ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவோம் இல்லையா? அதாவது சுய ஊக்க உணர்வுன்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்மளே ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்டோம்னா, நமக்கு நம்மளே ஒரு உந்துதல் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றலாம். ஏன்னா மற்றவங்க வந்து எப்போயுமே வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சரியா? சில நேரங்களில் நம்மளை ஊக்கப்படுத்தும் விதமாக 4 பேர் பேசுவாங்க. ஆனால் அது எல்லா நேரமும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணோம்னா, நமக்கு நம்மளே என்ன பண்ணோம்னா நம்மளே வந்து ஊக்கப்படுத்திட்டு வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகணும். அப்படிங்கிறது தான் இந்த மோட்டிவேஷன் கார்ட்ஸான அர்த்தம், சரியா? புஷ் யுவர் செல்ஃப் பிகாஸ் நோ ஒன் எல்ஸ் இஸ் கோயிங் டு டூ இட் ஃபார் யூ அப்படிங்கிறது தான் இன்றைக்கான மோட்டிவேஷன் கோட்ஸ். இன்றைக்கான ஃபஸ்ட்டு டே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் டே அப்படிங்கிற ஒரு டேவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரியா? நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் டே ஏப்ரல் 14 நம்ம இதை அனுசரிக்கிறோம், அப்சர்வ் பண்ணுறோம். அதாவது தேசிய தீயணைப்பு சேவை தினம் ஆர் துண்டு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம், சரியா? தமிழில் பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த தினம் நம்ம அனுசரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன, இதை அப்சர்வ் பண்ணுறோம். ஏன் ஏப்ரல் 14 அப்சர்வ் பண்ணுறோம், எதுக்காக அப்படி ஒரு தினத்தை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, இதே ஏப்ரல் 14 என்ன நடந்தது அப்படின்னா, 1944 அதாவது 1944 அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாம்பே டாக் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது பாம்பே அந்த துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரக்கு கப்பல், கார்கோ ஷிப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்கு. அதில் வந்து எதிர்பாராத விடமாக வந்து பெரிய வெடி விபத்து நடந்ததுனால அதை அணைக்கிறதுக்காக இந்த தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்களே, ஃபயர் சர்வீஸ்மென், அவங்க அந்த அணைப்பு வேலைகளில் ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா அந்த வெடி விபத்தில் பலியாகி கிட்டத்தட்ட ஒரு நிறைய தீயணைப்பு வீரர்கள் வந்து அதில் பலியாயிட்டாங்க, சரியா? அப்பேற்பட்ட அந்த தீயணைப்பு வீரர்கள் தங்களோட உயிரையும் வந்து ஒரு துச்சமாக நினைத்து மக்களுக்காக அங்கே இருக்கிறவங்கள, அந்த கப்பலில் இருக்கிறவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக இவங்களோட உயிரையே வந்து பெருசாக எடுத்துக்கலாமல் அந்த பணியில் ஈடுபட்டு உயிர் நீத்ததுக்காக அவங்கள வந்து பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்களோட நினைவை போற்றும் வகையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏப்ரல் 14 என்ன பண்ணுறோம்னா இந்த நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் டேவை வந்து அனுசரிக்கிறோம், அப்சர்வ் பண்ணுறோம், சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல பாதுகாப்பு அம்சங்கள்லாம் எப்படி நம்ம கொண்டு வரலாம், ஒரு தீ விபத்து ஏற்படுதுன்னா அது எந்த மாதிரியான நம்ம பாதுகாப்பு அம்சங்கள் எடுத்துகிட்டு போகணும், எப்படி அதை பிளான் பண்ணி வந்து அந்த தீ அணைக்கணும் அப்படிங்கிறதையும் பல விதமாக வந்து நிறைய ட்ரையலிங் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒத்திகை மாரி பார்ப்பாங்க, சரியா? அதாவது அந்த தீயணைப்பு வீரர்களை வந்து பலியானவங்களை வந்து ஒரு கௌரவிக்கும் வகையிலையும் அவங்களுக்காக அந்த தியாகத்தை போற்றும் வகையிலையும் ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீயணைப்பு சம்மந்தப்பட்ட பல பயிற்சிகளில் ஈடுபடும் வகையிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்ரி இயர் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14 என்ன பண்ணுறோன்னா இந்த நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் டே வந்து அனுசரிக்கிறோம், சரியா? அண்ட் இந்த இயற்கான தீம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, என்ஷூர் ஃபயர் சேஃப்டி டு கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் நேஷனல் பில்டிங் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கான தீம், சரியா? அண்ட் அகைன் பார்ப்போம், என்ஷூர் ஃபயர் சேஃப்டி டு கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் நேஷனல் பில்டிங்கிறது தான் இந்த இயற்கான தீம். அண்ட் இது என்ன பண்ணுறோன்னா ஒரு வாரமாக நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் வீக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போ இருந்துன்னா ஏப்ரல் 14 ஏப்ரல் 20 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு வாரத்தை என்ன பண்ணுறோன்னா எப்படி நம்ம நேஷனல் சேஃப்டி டேன்னு ஒரு வாரத்தை வந்து நம்ம
செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, மார்ச் மந்த்லேயே நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் டேக்கும் ஒரு 1 வீக் ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணோம்னா அதை பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும், எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் வீக் அப்படின்னு தேசிய தீயணைப்பு தொண்டு வாரம் அப்படிங்க கூட சேவை வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம அனுசரிக்கும். சரியா, ஓகே ரைட். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி 1944 பாம்பே துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடி விபத்தில் வந்து அதை காப்பாற்றினா அந்த தொண்டு சேவைகளில் ஈடுபட்ட அந்த தீயணைப்பு வீரர்களில் பலியானதுனால அவங்களோட உயிர் நீக்கத்தை வந்து போற்றும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். சரியா, அண்ட் அடுத்த நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவாலிட்டி டே தமிழ்நாடு அப்படின்னு நம்ம ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா சமத்துவ தினம் ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம். சரியா, அது என்ன ஏப்ரல் 14ஆம் தேதி, எதுக்காக அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, சட்ட மேதைன்னு சொல்லக்கூடிய டாக்டர் அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய திரு அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் தான் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி. சரியா, அவருடைய பிறந்த தினத்தை போற்றும் வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு வருடமும் ஈக்குவாலிட்டி டே, அதாவது சமத்துவ தினம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா அனுசரிக்கிறோம். சரியா, அதாவது வந்து எல்லாருமே சமம் தான், எந்த விதமான வேறுபாடுகள் மனிதர்களில் எந்த விதமான ஒரு வேறுபாடு கிடையாது, அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் நம்ம இந்திய அரசியலமைப்பில் சேர்த்ததின் விளைவாக என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு வருடமும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி என்ன பண்ணுறோன்னா சமத்துவ தினம் ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். சரியா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து அம்பேத்கருடைய 134வது பிறந்தநாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரியா, இவர் 1891 மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 134வது பர்த் அனிவர்சரி, அதாவது பிறந்த தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா, ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி டே இது வந்து நேஷன் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணல, தேசிய லெவலில் நம்ம கொண்டாடலை. ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய பிறந்த தினத்தை போற்றும் வகையில் அந்த ஏப்ரல் 14ஆம் தேதியை தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா சமத்துவ தினம் அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் அதேமாதிரி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அந்த தினங்களில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா, அண்ட் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 134வது பிறந்த தினமாக கருதப்படுகிறது. அண்ட் இவர் எப்போ பிறந்தார்னா 1891 மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர். சரியா, ஓகே. அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோபி தோட்டக்குரா அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, கோபி தோட்டக்குரா இவர் யார்? இந்த கோபி தோட்டக்குரா இவரை பற்றி என்ன நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது விண்வெளிக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்கள் போயிட்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா, அதாவது நம்ம இந்தியர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ராகேஷ் சர்மா சொல்லலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்பனா சாவ்லா இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சரியா, இப்போ வந்து ஆனால் அவங்கெல்லாம் வந்து விண்வெளி வீரர்கள். சரியா, அதுக்குன்னே வந்து அவங்க பயிற்சி பெற்று என்ன பண்ணால் விண்வெளிக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. முதல் முறையாக வந்து ஒரு சுற்றுலா பயணத்துக்காக ஒரு டூரிஸ்ட்டாக என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம இந்தியர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்பேஸுக்கு வந்து போக போகிறார். விண்வெளிக்கு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஏதோ பக்கத்தில் ஒரு ஊருக்கு டூரிஸ்ட் போகிற மாதிரி ஸ்பேஸுக்கே விண்வெளிக்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டாக வந்து போகிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தான் யார், இந்த கோபி தோட்டக்குரா அப்படிங்கிறவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரியா, ஸோ அதனால தான் அவர் வந்து நியூஸில் இருக்கார். இது யார் இதை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியல அமேசான் வந்து அவரோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப் பெசோஸ் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவருடைய ஒன் ஆஃப் தி கம்பெனிஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூ ஷெஃபர்டு 25 மிஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு 6 மெம்பரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா இந்த கோபி தோட்டக்குரா அப்படிங்கிறவர். சரியா, ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பிறந்தவர் தான், ஆந்திர பிரதேசில் பிறந்து வந்து அமெரிக்காவில் போய் என்ன பண்ணார்னா செட்டில் ஆகிட்டார். அங்கே தான் படித்தார், வளர்ந்தார், எல்லாமே அங்கே தான் படிப்பு வளர்ப்பு எல்லாமே வந்து அமெரிக்காவில் அங்கே தான் பண்ணியிருக்காங்க. நிறைய பைலட்டுக்கான பல போர் பயிற்சிகள்லாம் ஈடுபட்டிருக்காரு. சரியா, ஆக்சுவலாக இவர் ஒரு பைலட். ஆனால் இப்போ வந்து அவர் எதுக்காக போகிறார் அப்படின்னா ஒரு சுற்றுலா பயணியாக போகிறார். சரியா, ஒரு டூரிஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா விமானத்தில் வந்து போகிறார், விண்வெளிக்கு வந்து டூரிஸ்ட்டாக போகிறாரு. அதை கூட்டிகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஷெஃபர்டு 25 மிஷன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா,
ஓகே, அதாவது ப்ளூ ஒரிஜின் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட நேம். சரியா, அமேசான் ஃபவுண்டர் இருந்திருக்காரு ஜெஃப் பெசோஸ். அவருடைய அந்த ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த நியூ ஷெஃபர்டு NS-25 மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா, அந்த 6 பேரில் யார்? கோபி தோட்டகுரா, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருவரும் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா, அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஏஐ. ஸோ ரோஸ் ஏஐனா என்னென்னா ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் முதலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டீச்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போன மார்ச் மந்த் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தோம். கேரளாவில் பார்த்திங்கன்னா இதேமாரி ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஐரிஸ் அப்படின்னு ஒரு ஏஐ டீச்சர், செயற்கை நுண்ணறிவு டீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு செயற்கை நுண்ணறிவு டீச்சர் வந்து ஆசிரியர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில், ரோஜாவனம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரோஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ஏஐ ரோபோட் டீச்சர் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு ரோபோட் டீச்சர் அப்படிங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. சரியா, அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஏஐ ரோபோட் டீச்சர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் அப்படிங்கிறதான் சொல்லணும். அது கேரளாவில் ஒரு ஸ்கூலில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஏஐ டீச்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோஸ் அப்படிங்கிறது தான். சரியா, அப்போ வந்து இந்தியாவில் வந்து 2ஆவதாகவும் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டாகவும் இருக்குது. சரியா, இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ரைட். ஸோ இந்த ஏஐ டீச்சர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணுவோம். அண்ட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏஐ டீச்சர் தான் ஆன்சர் பண்ணும். அண்ட் கிளாஸ் ரூம் எடுக்கிறது அண்ட் ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் ஃபீட்பேக்லாம் வாங்குறது. இந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் ரூம் எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு நல்ல விதமாக கொண்டுட்டு போகணுமோ அதே போன்ற என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ரோபோட்டும் என்ன பண்ணோம்னா ஒரு ரியல் டீச்சர் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த ரோபோட் டீச்சர் வந்து பண்ணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா, ஓகே, ரைட். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் டஸ்ட்லிக் அப்படிங்கிற ஒரு போர் பயிற்சி. இந்த ஆண்டுக்கான போர் பயிற்சி முதல்ல எந்தெந்த நாடுகளுக்கு இடையில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு போர் பயிற்சி என்னதுன்னா எக்ஸசைஸ் டஸ்ட்லிக் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரியா, அண்ட் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். அண்ட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர் பயிற்சி நடக்குது. இந்த போர் பயிற்சி மூலமாக பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த அந்த இராணுவ வீரர்களும் உஸ்பெகிஸ்தான் சேர்ந்த அந்த நாட்டு இராணுவ வீரர்களும் சேர்ந்து பார்த்திங்கன்னா போர் பயிற்சியில் ஈடுபடுவாங்க. அண்ட் எப்படி வந்து ஒரு எதிர் நாட்டில் வந்து நம்மளை திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம தடுக்கிறது, எப்படி காப்பாற்றுறது, நம்ம கண்ட்ரி எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அண்ட் புது டெக்னாலஜி புது தொழில்நுட்பங்கள் என்னென்ன மாதிரியான வந்திருக்கு அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, இப்படி பல்வேறு சம்மந்தமான போர் பயிற்சிகளை வந்து இந்த இரு நாட்டு வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஈடுபடுறாங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில போர் பயிற்சி முறைகளை வந்து உஸ்பெகிஸ்தான் வீரர்களுக்கும் உஸ்பெகிஸ்தான் வீரர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச சில போர் பயிற்சி முறைகள் வந்து இந்திய வீரர்களுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பரிமாறிப்பாங்க. சரியா, இதுதான் வந்து இந்த நியூஸில் இருக்குது. அந்த போர் பயிற்சி எக்ஸசைஸுக்கு பேர் அப்படின்னா எக்ஸசைஸ் டஸ்ட்லிக் 2025. அது 2024 நடக்குது. எங்கே நடக்குதுன்னா உஸ்பெகிஸ்தான் நடக்குது. எந்த 2 நாட்டுக்கும் இடையில் நடக்குது அப்படின்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் இடையில் நடக்குது. சரியா, அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிட்வே போர்ட் மியான்மர் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை பற்றி பார்க்க போனோம். சரியா, சிட்வே துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, மியான்மரில் இருக்குது. இது எதுக்கு நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா சபாகர் போர்ட் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது. ஓகே, சபாகர் போர்ட் வந்து ஈரானில் இருக்குது. அந்த துறைமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது, நம்ம நாட்டுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகம் அந்த சபாகர் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக நம்ம இந்தியா கண்ட்ரோலில் கிடையாது. சரியா, ஈரானோட கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும் நமக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த துறைமுகத்தை பயன்படுத்திக்கலாம். ரைட்டா, பட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சிட்வே போர்ட் மியான்மரில் இருக்கக்கூடிய இந்த துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். சரியா, இந்தியா வந்து ஃபுல் கண்ட்ரோல் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த துறைமுகத்தை வந்து இந்தியாவோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு. இதன் மூலமாக வந்து என்ன பண்ணலாம்னா அந்த சைனாவுடைய வந்து அந்த தாக்குதல் அந்த அச்சுறுத்தல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஒரு பாதுகாப்பாக அமைச்சிக்கலாம். சரியா, ஸோ சைனா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகள் வந்து பல துறைமுகங்களை கைப்பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான பல
வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க. பட் அதே நேரத்தில் இந்தியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டு இராணுவ வீரர்களும் சரி, இந்த கடற்படை போர் வீரர்களும் சரி, பல்வேறு நாடுகளில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த நாட்டு துறைமுகத்தில் நம்மளுடைய இராணுவ பலத்தையும் நிலைநிறுத்தி நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கான பல்வேறு முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. சரியா? ஸோ மெயினாக வந்து இந்த துறைமுகத்தை வந்து இந்தியா வந்து தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட நீங்கள் பார்த்துருப்போம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் ஓவர் சைனா இந்த இந்தியன் ஓஷன் ரிவல்ரி. அந்த சைனாவுடைய வந்து அச்சுறுத்தல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு துறைமுகத்தை வந்து இந்தியா வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. சரியா? அண்ட் இதுக்கு முன்னாடி சபஹார் போர்ட்டு வந்து இந்தியாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, ஆனால் முழு கட்டுப்பாட்டில் கிடையாது. சரியா? ஆனால் இந்த ஒரு துறைமுகம் வந்து முழு கட்டுப்பாட்டில், இந்தியாவோட முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது யார் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட், IPGL சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அமைக்கிறது, அப்புறம் வளர்ச்சி திட்ட பணிகளை கொண்டு வர்றது, பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்துறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து செய்ய போகிறது யார் அப்படின்னா இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் பண்ண போகிறாங்க. சரியா? அண்ட் டு டேக் கேர் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி என்டையர் போர்ட், கம்ப்ளீட் அத்தாரிட்டி ஓவர் த போர்ட் லொக்கேட்டட் ஆன் தி கலடன் ரிவர் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? ஸோ இந்த துறைமுகம் வந்து எங்கே இருக்குது, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கல்லடன் ரிவர் ஆர் கலடன் ரிவர், கல்லடன் ஆறு இல்லை நதி அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அந்த ஒரு நதி கரையில் தான் வந்து பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துறைமுகம் வந்து இடம்பெற்று இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் ஓவர் சைனா இந்த இந்தியன் ஓஷன் ரிவல்ரி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? அண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த சிட்வே போர்ட் வந்து முதல் எந்த நாட்டில் இருக்குது, மியான்மர் நாட்டில் இருக்குது. எந்த ஒரு நதிக்கரையில் இருக்குது அப்படிங்கன்னா கலடன் நதிக்கரையில், கல்லடன் ஆர் கலடன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அந்த ஒரு ரிவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு துறைமுகம் இருக்குது. சரியா? அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா காவடா, குஜராத். ஸோ இந்த பிளேஸை பற்றி நம்ம எதுக்கு அந்த நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு ரினவபிள் எனர்ஜி பார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதானி க்ரீன் எனர்ஜி லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ், அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுதான் அந்த நியூஸில் இருக்குது. வேர்ல்ட்ஸ், அதாவது உலகத்திலே மிகப்பெரிய வந்து ரெனவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ரெனவபிள் எனர்ஜி, நான் ரெனவபிள் ரெண்டு இது இருக்குது. அதில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட மிக ரொம்ப நீளமான இல்லை மிகப்பெரிய உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு ரெனவபிள் பார்க் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பூங்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் கேவடா கூட சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அதானி க்ரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதுதான் வந்து நியூஸ் இருக்குது. இதோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ விதமான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ஒரு பார்க்குக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ப்ரெட் ஓவர் 538 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அதோட அந்த இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? அண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரினவபிள் எனர்ஜி பார்க் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் காவடா அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. சரியா? அண்ட் இதை கொண்டு வந்தவங்க யார், இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதானி க்ரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட மொத்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 30 ஜிகாவாட் இதோட மொத்த கெப்பாசிட்டி. அண்ட் இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 538 ஸ்கொயர் கிலோமீட்டர், 538 ஸ்கொயர் கிலோமீட்டர் இதோட மொத்த டோட்டல் ஏரியா. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர். ஸோ எப்படி நம்ம மற்ற நியூஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்குறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம், எக்ஸாமில் நிறைய கேட்குறாங்க. ஸோ அது படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்ன அப்படின்னா மேக்கர் ஆஃப் கோவா தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் பிரதாப் சிங் ராணே அப்படிங்கிற ஒரு புக்கு. அந்த புக்கோட நேம் வந்து இதுதான். சரியா? மேக்கர் ஆஃப் கோவா தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் பிரதாப் சிங் ராணே அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த புக்கோட ஆத்தர் யார், அதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாதேவி ராணே அப்படிங்கிறவங்க தான் அந்த புக்கோட ஆத்தர் வந்து யார், அவரோட நூலின் ஆசிரியர் வந்து யார், விஜயாதேவி ராணே. ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரதாப் சிங் ராணேயோட மனைவி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜயாதேவி ராணே. முதல்ல இந்த பிரதாப் சிங் ராணேங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா கோவாவில் பார்த்திங்கன்னா கோவா மாநிலம் முன்னாடி வந்து கோவா, டையூ, டாமன் இது 3 ஒன்றா இருந்தது. அதுக்கப்புறம் டாமன் அண்ட் டையூ வந்து தனியாக பிரிஞ்சு அது யூனியன் டெரிட்டரியாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 11 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யாருன்னா இந்த பிரதாப் சிங் ராணே அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? அதாவது வந்து 11 டைம்ஸ் கன்சிக்யூட்டிவாக கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் மெம்பராக வந்து
எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு இந்த பிரதாப் சிங் ராணே. 6 முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஎம்மாக இருந்திருக்காரு. இந்த கோவாவில் வந்து 6 டைம் ஹி வாஸ் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவா, முதலமைச்சராக வந்து இந்த கோவாவில் இருந்திருக்காரு. ஸோ அவருடைய மனைவி தான் பார்த்தீங்கன்னா இந்த விஜயாதேவி ராணே. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சரியா, மேக்கர் ஆஃப் கோவா தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் பிரதாப் சிங் ராணே. இதை வந்து ஒரு பயோகிராஃபி. சரியா, பயோகிராஃபிக்கும் ஆட்டோபயோகிராஃபிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் அன்றைக்கே சொன்னேன். ஸோ தன்னை பற்றி தானே எழுதணும், அதுக்கு பேர் ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதைன்னு சொல்லுவாங்க. நம்மளை பற்றி மற்றவங்க ஒரு புத்தகமாக எழுதும்போது அதுக்கு பேர் பயோகிராஃபின்னு நம்ம சொல்லணும். சரியா, ஸோ இது வந்து ஒரு பயோகிராஃபி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதாப் சிங் ராணே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1984 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோவா யூனிவர்சிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சரியா, கோவா யூனிவர்சிட்டி எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா பனாஜி, கோவாவோட கேபிட்டல் என்னது பனாஜி. அங்கே வந்து 1984 வந்து கோவா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? இந்த பிரதாப் சிங் ராணே அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா, அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 2024 ஒலிம்பிக் ஷூட்டிங் கோட்டா பிரேசில். ஓகே ரைட். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பார்த்தீங்கன்னா டோக்கியோ இப்போ ஒலிம்பிக் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தகுதி சுற்றில் வந்து இதில் செலக்ட் ஆனவங்க என்ன பண்ண முடியும், அந்த ஒலிம்பிக்கில் வந்து என்ன பண்ண முடியும், கலந்துக்க முடியும். சரியா, அந்த அடிப்படையில் அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அந்த ஒரு கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பலக் குலியா, நம்ம இந்தியாவை சேர்ந்த பலக் குலியாங்கிறவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வெண்கல பதக்கத்தை வின் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரக்கூட இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான நியூஸ். சரியா, அண்ட் ஷி குவாலிஃபைட் ஃபார் 2024 ஒலிம்பிக் கேம். சரியா, ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பலக் குலியாங்கிறவங்க வந்து முதல்ல வந்து அவங்க எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட் ஆனவங்க அப்படிங்கிறது தெரியணும். எந்த ஸ்போர்ட்னா ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த இந்த குவாலிஃபைங் ரவுண்டில் செலக்ட் ஆகி வரப்போகிற இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா, அண்ட் இந்த குவாலிஃபைங் ஷூட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா பிரேசில் நடந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீகேப் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டே வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஃபயர் சர்வீஸ் டே, ஏப்ரல் 14 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 14 1944 பாம்பே துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரக்கு கப்பல் கார்கோ ஷிப்பில் நடந்த அந்த வெடி விபத்தில் அதில் இருந்த அந்த தீயணைப்பு வீரர்கள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்னு சொல்லக்கூடிய அந்த ஃபயர் சர்வீஸ் மென் வந்து பலியானதுனால அவங்களுடைய அந்த தியாகத்தை போற்றும் வகையிலையும் அண்டு தீயணைப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி அதை பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையிலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 14 என்ன பண்ணுறோம்னா நேஷனல் ஃபயர் சர்வீஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் அப்சர்வ் பண்ணுறோம். அண்ட் இந்த இயற்கான தீம் வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் ஃபயர் சேஃப்டி டு கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் நேஷனல் பில்டிங் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கான தீம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் ஃபயர் சேஃப்டி வீக் அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அது எப்போ அப்படின்னா ஃபயர் சர்வீஸ் வீக்குன்னு அப்சர்வ் பண்ணுறோம். ஏப்ரல் 14 ஏப்ரல் 20 வரைக்கும் அந்த ஒரு வாரத்தை என்ன பண்ணுறோம்னா நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் வீக்காக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். சரியா, அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி டே. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 அன்னைக்கு சமத்துவ தினம் அப்படிங்கிறது நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா, ஏன் ஏப்ரல் 14 அன்றைக்கி தான் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கருடைய பிறந்த தினத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக என்ன பண்ணுறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 பார்த்திங்கன்னா இந்த ஒரு தினத்தை வந்து ஈக்குவாலிட்டி டே சமத்துவ தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கோபி தோட்டாக்குரா. ஸோ முதல்ல ஒரு இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு வந்து ஒரு டூரிஸ்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு டூரிஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாருன்னா சுற்றுலா பயணியாக வந்து என்ன பண்ணணும் போக போகிறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசானோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப் பெசோஸ் இருக்கார். அவருடைய ஒன் ஆஃப் தி கம்பெனிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஆரிஜின். அவங்க வந்து நியூ ஷெஃபர்ட் NS-25 மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே ஒரு 6 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா, அந்த 6 பேரில் ஒருத்தர் தான் யார், நம்ம இந்தியாவை சேர்ந்த கோபி தோட்டகுரா. அவர் வந்து அது செலக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரியா, அண்ட் பார்த்திங்கன்னா ரோஸ் ஏஐ தமிழ்நாடு ஃபஸ்ட் ஏஐ ரோபோட் டீச்சர். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு ரோபோட் டீச்சர் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்ல ஒரு ரோபோட் டீச்சர். அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரோஸ் அப்படிங்கிறது. அண்ட் இந்தியாவில் வந்து 2வது ரோபோட் டீச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முக்கியமான விஷயம். சரியா, இது நாகர்கோயிலில் ரோஜாவனம் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஏஐ ரோபோட் டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் டஸ்லிங் 2024 5வது எடிஷன் 5th எடிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு போர் பயிற்சி என்னதுன்னா இந்த எக்ஸசைஸ் டஸ்லிங் இந்த வருஷம் எங்கே நடக்குது அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் நடக்குது. சரியா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்வே போர்ட் மியான்மர். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெடுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா
இந்த சிட்வே போர்ட் வந்து முழுக்க வந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், இந்தியன் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியாவிலேருந்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படிங்கிற ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் வந்து சபஹார் போர்ட்டும் நம்ம கண்ட்ரோலும் தான் இருக்குது. பட் ஆனால் அது ஃபுல் கண்ட்ரோல் கிடையாது, சரியா? பட் இந்த போர்ட் வந்து பார்த்திங்கன்னா முழு கட்டுப்பாடு, இந்தியாவுடைய முழு கட்டுப்பாட்டில் இந்த ஒரு துறைமுகம் இருக்கும். எதுக்காக மெயினாக அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா சைனாவுடைய அந்த அச்சுறுத்தல் வந்து தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், சரியா? அண்டு டு டேக் ஓவர் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி என்டையர் போர்ட் லொக்கேட்டட் வந்து எந்த ஒரு நதியில் இருக்குது, அந்த சிட்வே துறைமுகம் வந்து எந்த ஒரு நதியில் இருக்குது அப்படின்னா காலடன் ரிவர் அப்படிங்கிற ஒரு நதியில் தான் இருக்குது, சரியா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காவடா குஜராத். ஸோ உலகத்திலே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெனவபிள் எனர்ஜி பார்க் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் காவடாங்கிற ஒரு பிளேஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா அப்படின்னு கூட நம்ம தமிழில் சொல்லலாம், சரியா? அது எங்கே அப்படின்னா காவடா குஜராத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யார் இதை கொண்டு வந்தது அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். அவங்க தான் வந்து இந்த ஒரு பார்க் வந்து கொண்டுட்டுருக்காங்க. அதோட மொத்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 30 ஜிகாவாட். இதோட மொத்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 538 ஸ்கொயர் கிலோமீட்டர், 538 சதுர கிலோமீட்டர். அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், நூல் மற்றும் ஆசிரியர், மேக்கர் ஆஃப் கோவா தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் பிரதாப் சிங் ராணே அப்படிங்கிற ஒரு புக்கு, அதோட ஒரு நூல். அதோடைய ஆசிரியர் யார், ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயாதேவி ராணே. விஜயாதேவி ராணேங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த பிரதாப் சிங் ராணேங்களோட மனைவி தான் வந்து விஜயாதேவி ராணே. பிரதாப் சிங் ராணேங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோவாவில் இதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறம் 6 டைம் என்ன பண்ணியிருக்காரு, சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அண்ட் 11 டைம் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதாவது மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ட் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக 11 தடவை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1984 பனாஜி, கோவாவோட கேபிட்டல் பனாஜியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1984 கோவா யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் 2024 ஒலிம்பிக் ஷூட்டிங் கோட்டா பிரேசில் நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த பலக் குலியா அப்படிங்கிற வந்து விமென்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி வரப்போகிற ஒலிம்பிக் கேம்ஸில் இவங்க என்ன பண்ண போகிறோன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, அதுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அவங்களோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பலக் குலியா, சரியா? நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டாக இருக்காங்க அப்படின்னா ஷூட்டிங் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரைட்? ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். அண்ட் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துகிட்டு டெய்லி நம்ம சேனலில் டெலகிராம் ஆப்பில் டேஃப் ஐஎஸ் அகாடமி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. அதையும் மறக்காமல் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.